ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல்டு மாதிரி விட்டுருந்தாங்க நம்ம அர்ச்சனா அக்காவை பற்றி. என்னன்னா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு உள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட்டிவாகவே நான் போயிட்டு பார்த்துருந்தேன். பிகைன் வுட்ஸில் போட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் அதில் போய் பார்த்தா ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் என்னடா அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இது பண்ணுறாங்களே. எல்லாருமே ஒரு ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு ஃபினிஷிங் முடிகிற டைமில் கூட அனௌன்ஸ் பண்ணி, அப்படி இல்லைனா ஒரு 2 வீக்ஸு அண்ட் 1 வீக்ஸு அதுக்கு முன்னாடியே எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை மீட்டப் பண்ணலாம், ஃபேன் ஃபெஸ்டிவல் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா அக்காவுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 3 நாளைக்கு அப்புறமே ஒரு அவங்க சொன்ன 3ஆவது நாளே மீட்டப் ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் இதில் யார் யார் போயிருப்பாங்க, யார் யார் வந்திருப்பாங்கங்கிறது சத்தியமாக எக்ஸிக்டிங்காக தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய பேர் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்லப்போனால் அந்த வந்துட்டு நம்ம ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட மீட்டப் பண்ணிட்டு ரிவீல் பண்ணிட்டு ப்ரோமோ அண்டு அது இல்லாமல் நம்ம மீம்ஸு, நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸு எல்லாருமே எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்திருப்பாங்க சொல்லப்போனால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுவுமே தெரியாமல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அடுத்த நாள் வைக்கிறாங்க. சொல்லப்போனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேன் பேஜ்னா ஒரு எல்லாருமே தெரிகிற மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் அந்த எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்னொரு மீட்டப் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என் கருத்துப்படி தோணுது. ஏன்னா பிகைன் வுட்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் இவங்க வந்துட்டு அஃபிஷியலாக தனியாக மீட்டப்பை வைக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மினிமமான கருத்து. ஏன்னா அவங்க வந்துட்டு மீட்டப்புங்கிறது வந்துட்டு எல்லா ஃபேன் பேஜுமே வந்து யார் யாருக்கு பார்க்கணும், இந்த இது மாதிரி மீட் பண்ணணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். சொல்லப்போனால் பிகைன் வுட்ஸில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் ஏன்னா அவங்க உள்ள விடுறதே ஒரு 4 பேர்த்த உள்ள விடுவாங்க. இருக்கிற 10 பேர்னா 4 பேர்த்த மட்டும் தான் உள்ள விடுவாங்க, மிச்ச பேர்த்த விடவே மாட்டாங்க. சொல்லப்போனால் ஏன்னா அந்த ரூம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் அண்ட் நம்மள மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹாலு, பெரிய அந்த இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக ஒரு ஹாலு அதை ரெடி பண்ணி அதை ஒரு ரொம்ப அதிகமான ஆள்லாம் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் பேரா 10 பேர் உள்ள 10 பேர் வாயா அப்படிங்கிற மாதிரி 10 பேர்த்த மட்டும் இழுத்துட்டு உட்கார வச்சு அவங்கள வச்சுட்டு மீட்டப் பண்ணுறதுலாம் அதெல்லாம் சுத்தமாக மீட்டப்பே கிடையாது. சொல்லப்போனால் நான் அர்ச்சனா மேலே இதை குத்தமே நான் சொல்ல மாட்டேன். சொல்லப்போனால் ஏன்னா இது பிகைன் வுட்ஸ் அவார்டு, பிகைன் வுட்ஸில் வந்துட்டு அவங்க மீட்டப் ஃபேன் மீட் அப்படிங்கிற ஒரு இது கான்செப்டில் அவங்க வைக்கிறாங்க. சொல்லப்போனால் ஏன்னா இது வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு உள்ளே போகிறாங்க. சொல்லப்போனால் இதில் வந்துட்டு யார் யார் உள்ளே போகிறாங்கன்னா நம்ம அர்ச்சனா அம்மா, அர்ச்சனா அப்பா, அர்ச்சனா சிஸ்டர், இவங்க எல்லா 4 பேருமே உள்ளே போகிறாங்க. சொல்லப்போனால் அதில் நிறையா விஷயம் நடந்திருக்கு. சொல்லப்போனால் அந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்க பாருங்க, வேற லெவலு. நானே ஒரு ஃபன் மூமெண்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த சர்க்கரைக்கெல்லாம் சண்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் சர்க்கரைக்கெல்லாம் சண்டையா, சர்க்கரை சண்டை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா அக்கா கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதீப்பை பற்றி கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் மெயினான மேட்டர் அந்த பிரதீப்பை பற்றி கேட்டிருந்தாங்க. பிரதீப் வெளில போனதை பற்றி கேட்டிருந்துருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம இவங்க பிக் பாஸ் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம பிக் பாஸோட அர்ச்சனா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா பிக் பாஸ் விட்டு போனது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிரதீப் போனதுலாம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் அண்டு நம்ம அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் தான் நடக்கும். சொல்லப்போனால் என்னன்னா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியில் வரும்போது அவங்க காரு எப்படா அவங்க யோசிச்சுட்டே வந்தாங்கன்னா, இந்த கும்பலில் நம்ம எப்படா போக போகிறோம், எப்படா இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்தாங்கன்னா, சொல்லப்போனால் அவங்க வந்துட்டு வெளில வரவங்களையுமே கரெக்டாக பாட்டில் விட்டு யாரோ அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. சொல்லப்போனால் பாட்டில் விட்டு அடிச்சிருந்தாங்க. அதை வந்துட்டு அந்த மீட்டப்பில் சொல்லியிருந்தாங்க, பாட்டில் விட்டு அடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் சொல்லப்போனால் கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம பதில் ஒன்றும் நம்மளுக்கு தெரில. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு அது நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு அந்த நியூஸும் வரல. இப்போ இந்த டைம் தான் அவங்க வந்துட்டு இந்த மீட்டப்பில் மட்டும்தான் அவங்க இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த நியூஸே போட்டது கிடையாது. பாட்டில் விட்டு அடிச்சதுங்குது அதெல்லாம் எதுவுமே போட்டது கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு வேற இன்னொன்று வந்துட்டு பாட்டில் விட்டு அடித்தாங்க. அதை வந்துட்டு நீ அந்த அர்ச்சனா ஒரு இது சொல்லியிருந்தாங்க, நீ இங்கே காமிக்கிறதுக்கு நீ வெளியில் எங்கேயாச்சும் போய் நீ இப்போ சிறுவர்கள்லாம் ஒரு பாலியல் வன்கொடுமை இப்போ கூட நம்ம நிறையா நியூஸ்லாம் பார்த்துருந்தோம், பாண்டிச்சேரி அண்ட் அந்த நியூஸ்லாம் பார்த்துருந்தோம், அங்கே போய் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா அக்கா சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்கள பண்ணியிருந்தா பரவாயில்ல, என்ன எதுக்கு இவங்க இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா அக்கா நம்மள்கிட்ட ஒரு மீட்டப்பில் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த மீட்டப்புங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் ஜாலியாகவும் போகுது. அண்டு நெக்ஸ்ட்டு போக போக அவங்க ஒரு எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி உள்ளே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி
நான் எப்பயுமே எங்கள் அம்மா கூட மட்டும்தான் இருப்பேன், நான் வேறு யாரு கூடயுமே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனாக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா 100 நாள் நான் இருந்திருக்கேன்னா அதில் வந்துட்டு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா விட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது, அதனால நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு வேற இன்னொரு போயிட்டு நான் வெளியில் வந்துட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவே எனக்கு கிடைக்கல, என்னன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே என் மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த ஃபேன் மீட்டப்பில் வந்துட்டு நிறைய விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் நான் இது லைன் பை லைனாக நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு கான்செப்டாக நான் எடுத்து சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் பண்ணிடுங்க. எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் முக்கியம். சொல்லப்போனால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பிடிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.